வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக பேசிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான அப்டேட். காலையில இருந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கு. என்ன சார் இது எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இமெயிலில் பாருங்க, எங்களுக்கு உடனே ஆதார் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நான் வெப்சைட்டில் போனால் எனக்கு லிங்கே வரல அப்படின்றாங்க. இதை பற்றி தான் இந்த தகவல் பார்க்க போகிறோம். எப்படி இதை வெரிஃபை பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது. ஓகே, ப்ரோக்ராம் இந்த டீடைல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி 2026க்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸை டெஃபினட்டாக எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் இல்லைனா ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்ற தீர்மானத்தோட ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் பேட்ச் ஒன்லி 20 ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம். 10ஆம் தேதி மேக்கு அதுக்கான எக்ஸாம்ஸ் நடக்குது. 19லேருந்து கிளாஸ் நடக்குது. ஓகேவா? இதில் கம்ப்ளீட் கைடன்ஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கான ஸ்பெஷல் மென்டர்ஸ் ஆல்ரெடி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. த்ரூ அவுட் இயர் உங்களுக்கு நூக் அண்ட் கார்னரில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரியறதுக்கும் கற்றுக் கொடுத்து அதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களை கரெக்டான பாதையில் கொண்டு போய் அல்டிமேட்டாக சீட்டு வாங்க வைப்பாங்க. ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான் இது. தங்கி தான் படிக்கணும். 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குது, நானும் அடுத்த வருஷம் மெடிக்கல் சீட்டு அதுவும் கவர்மெண்ட்டில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கிறவங்க, பேரண்ட்டு எங்கள் குழந்தைய நான் கவர்மெண்ட்டில் தான் சேர்க்கணுன்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க, இம்மிடியேட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுடைய பேர், அப்பா பேர், அம்மா பேர், எந்த ஊர், இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் யுவர் கோர்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு 1000 rupees பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ரைட், ஓகே. இப்போ அது போகிறதுக்கு முன்னாடி சார் வாங்குறேன்றீங்க, அப்புறம் ஃபீஸு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வாங்க முடியாத பட்சத்தில் மார்க் வரல, எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா ஃபீஸ் கூட ரீஃபண்ட் பண்ணுவோம். இதை பற்றி டீட்டெயில்டாக அப்புறமா பேசணுன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட், நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. நம்ம ரிஜிஸ்டர்ட் மொபைல் செக் பண்ணி பாருங்க, ஆதார் வெரிஃபை பண்ணுங்க, ஆதார் என்னது அத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க இமிடியேட்டா அப்படின்னு வந்திருக்கு. அதுவும் லாஸ்ட் டேட் வேற கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ? 5 நாள் கிடையாது, 30ஆம் தேதி தான் லாஸ்ட். 34/20/25 இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் ஆதார் அத்தன்டிகேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சார் ஒருத்தர் என்ன பண்ணாரு, கால் பண்ணி, சார் நான் ஆதார் வெரிஃபை பண்ண சொன்னாங்க, அதனால நான் போய் வெப்சைட்டில் போயிட்டு ஆதார் வெரிஃபை பண்ணுறதுக்கு நான் லிங்க் தேடுறேன் சார், லிங்கே இல்லை சார். நான் போய் ப்ரௌசிங் சென்டரில் கேட்டால் அவர் லிங்க் எடுத்துனாங்க, அப்போ தாங்க ஓப்பன் பண்ண முடியும், எப்பவுமே உள்ளே போகிறதுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்றாங்க. ஆமாம், ஆப்ஷனே இல்லை. ஏன்னா இதில் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வெப்சைட்டில் போனதுமே நம்மளுக்கு இல்லை. இப்போ இந்த மாதிரி வருது, வெப்சைட்டில் உள்ளே போனதுமே என்டிஏ வெப்சைட்டில் நம்ம அப்ளிகேஷன் போடுறப்போ அங்கே லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஹோம் பேஜில் எங்கேயுமே லிங்க் இல்லை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதுக்கு. எப்படி போகிறதுனே தெரியல சார். நான் போய் ஆதார் அப்டேட் பண்ணணும்னு வருது. நான் ஏற்கனவே போட்டப்ப எங்கிட்ட ஆதார் மிஸ் மேட்ச் ஆனதுனால நான் ரேஷன் கார்டை வச்சு போட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் பாஸ்போர்ட்டை வச்சு போட்டுட்டேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, ஸ்கூலோட ஆல் டிக்கெட் வச்சு போட்டேன் சார். இப்போ திடீர்னு ஆதார் வெரிஃபை பண்ண சொல்லுது சார், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சார், டென்ஷனாக இருக்குது சார், என் குழந்தைக்கு சீட்டு கிடைக்காம போயிடுமா, ஆல் டிக்கெட் வராமல், இப்படியெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரி பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நத்திங்கு. நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்க்குறீங்க, உங்களுக்கு லிங்க் வரலன்னா பரவாயில்ல, இமெயிலில் போய் பாருங்கள், உங்களுக்கு லிங்க் இருந்தால் கிளிக் பண்ணி போங்க, லிங்க் இல்லைனா பரவாயில்ல, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த இடத்துல ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணதுமே டவுன்லோட் நீட்டு 2025 நம்மளுக்கு வருது பாருங்கள். இதை கிளிக் பண்ணதுமே இங்கே 3 ஆப்ஷன் வருது. நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்போம். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஒன்று வரும். 3வது லாகின் ஒன்று வருது பாருங்கள். லாகின் வருது இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா கவலையப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. examinations.nic.in/NEET25/root/home.aspx ? இதெல்லாம் வருது இல்லை, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கொடுத்துட்றோம். ரைட்டா? அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துருவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் வருது பாருங்க, அந்த போய் லாகின் கிளிக் பண்ணுங்க. ரைட்டா? இது நிறைய பேர் சொல்லவே இல்லை, என்ன இது வரைக்கும் யாருமே பேசவே இல்லை, பசங்களுக்கான ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ரைட்டா? இங்கே போனதுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, தென் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, கீழே இந்த கேப்சா போட்டு லாகின் பண்ணுமே உள்ளே போயிடுங்க. ரைட்டா? இங்கே நீங்கள் போனதுமே ஆல்ரெடி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ, பாஸ்புக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கொடுத்துருப்பீங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா வேற எதனா கொடுத்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆதார் வெரிஃபை பண்ண போறீங்களா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதாரோட நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் போட்டதுமே உங்களுக்கு கேப்சா வரும். கேப்சா கன்ஃபர்மேஷன் கேட்டு இன்னும் ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுருவீங்க, அப்புறமா கன்ஃபர்மேஷன் நம்பர் திருப்பி விடுவீங்க, கேப்சா போடுவீங்க, கேப்சா போட்டு சப்மிட் கொடுத்துருங்க.
உள்ள போய்டும். ஓகே ஆதார் அத்தன்டிகேஷன் வெரிஃபைடுன்னு வந்துருங்க. அவ்வளோதான். அப்படிதான் சொன்னேன். ஒருத்தர் என்ன பண்ணாரு, போட்டாரு. சார் நீங்க சொன்னீங்க போட்டேன். ஐயோ ஆதாருக்குள்ள இருக்கிறதுக்கும் மிஸ் மேட்ச் ஆகுது சார், என்ன பண்றேனே தெரியல சார், எனக்கு என் குழந்தைக்கு போகாது போல இருக்கு சார், இப்படின்னு திருப்பி போலாம ஆரம்பிச்சிட்டார். அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. அதை போட்டதுமே என்ன ஆகுது, மிஸ் மேட்ச்னு வருது இல்ல. அவன் கொடுக்குறான் டு ப்ரொசீட் வித் ஆதார் அவைலபிள் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறான். அது கொடுத்தமே திருப்பி கிளிக் பண்ணுங்க, போவோம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நம்பர் கேட்குது, அப்புறமா வந்து திருப்பியும் ரிப்பீட் பண்ண சொல்லுது கன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன். திருப்பியும் என்ன சொல்லுது, ஆதார் வந்து நம்பர் போட சொல்லுது. நம்பர் போட்டதுமே திருப்பியும் ஆதார் ரீடைப் பண்ண சொல்லுது. அது பண்ணதுமே கீழே அஸ் பர் ஆதார் வாட் இஸ் யுவர் நேம், அஸ் பர் ஆதார் ஐடி நேம் என்ன இருக்குன்னு கேட்குது. அதில் ஃபர்ஸ்ட் நான் போட்டப்ப எனக்கு ஆர் கோவிந்தராஜன் அப்ளிகேஷனில் போட்டிருப்பேன். கோவிந்தராஜ் ஆறுன்னு வந்து ஆத்தரில் இருந்தேன்னா என்ன பண்ணோம், கோவிந்தராஜ் ஆறுன்னு நீங்கள் போட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம்டுன்னு வருது. இதனால தலை வலி நிறைய பேருக்கு, ரைட்டா? இது ஒன்றுமே கிடையாது, நத்திங்கு. 9176552121 நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, வரலன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகே, தேங்க்யூ.